பிரைஸ் தி லார்ட். நாள் 7 வேத வாசிப்பும் ஆவியானவரும். இந்த தலைப்பை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்கு உண்டான தியான பகுதியை நிச்சயமா எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். Praise the Lord. We're going to see about today's topic, which is reading scriptures and the Holy Spirit. I'm sure all of us has already read and come. இந்த தியானத்தின் சுருக்கத்தை ஒரு சில நிமிடங்கள் நம்ம இப்ப பார்க்கிறோம். So we're going to see a short summary of that. வேதம் ஆவியானவரால் எழுதப்பட்டது அல்ல ஏவப்பட்ட ஒன்று. We saw that the Bible is spirit inspired by the Holy Spirit. அப்போ நம்ம எப்போ வேதத்தை ஆவியானவருடைய துணையோட படிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஆழமான புரிதலும் அதில் உள்ள அர்த்தங்களும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். So when we read the Bible with the help of the Holy Spirit, we have a deeper understanding of the Word of God. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம், அந்த புக்கோட ஆத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஒரு வேளை படிக்கிற காரியங்கள் நமக்கு புரியலன்னா அந்த ஆத்தர் நான் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை எழுதியிருக்கிறேன்னு அவர் சொல்லி கொடுத்தாருன்னா நமக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி தான் ஆவியானவரோட துணையோட நம்ம வேதம் படிக்கும் போது இருக்கும். So how we can compare this to, so let's imagine we are reading a book and there's the author of the book is sitting just next to us and explaining what exactly he wrote in the book. That's how it is when the Holy Spirit is next to us. ஆவியானவரோட துணை இல்லாம வேதத்தை படிப்பது என்பது ஒரு பேஜ் ஃபுல்லா இருக்கிற வார்த்தைகள், ஒரு தகவல், இல்லை ஒரு பொதுவான ஒரு கருத்து மாதிரி தான் நமக்கு தெரியும். So when we read the Bible without the help of the Holy Spirit, it's just some words and it's just some information that is coming. அவர் துணையோட படிக்கும்போது நமக்கு அதில் உள்ள மகத்துவங்கள், அதில் உள்ள வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு ஆழமா புரிந்து கொள்ள முடியும். But when we read it with the help of the Holy Spirit, then we have revelations of what is in that word. இதை இப்படியா சொல்லலான் இருக்கிறேன். தகவல்கள் தகவலாகவே இருக்கும், வெளிப்பாடுகள் மறுரூபமாக்கும். So we can say that information just informs, but revelation transforms us. நமக்கு ஆவியானவர் உணர்த்தும் போது தான் ஒரு உண்மையான ஒரு மாற்றம் நமக்குள்ளாக ஏற்படும். Only when the Holy Spirit convicts us, there's some change inside us. நம்முடைய நடத்தையில, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல, நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை காண முடியும். So then there will be a real change in our attitude, our decisions and our character. யாக்கோபு 1:22-24 உள்ள வசனம் என்ன சொல்லுதுன்னா, மையக்கரு என்னன்னா, வேத வசனம் ஒரு கண்ணாடியை போல. So we have seen in James chapter 1 verse 22-24 that the word of God is like a mirror. அது எப்படின்னா, அவரோட துணையோட படிக்கும்போது, அவரோட உதவியோட படிக்கும்போது நம்ம உணர்த்தப்பட்டு எதை சரி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தப்பட்டவர்களாக இருப்போம். So this Bible shows us what has to be changed in each of us. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்ம சரி பார்க்கறதுக்கு நம்ம கண்ணாடியை பார்க்குற மாதிரி, ஒருவேளை நம்ம தவறுதலாக நம்ம ட்ரெஸ்ஸை சரியாக போடலையா, இல்லை நம்மளோட மேக் ஓவர் சரியாக பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு தெரிகிற விஷயம், நம்ம சரி பண்ணிக்கொள்வதற்கு. When we look at the mirror, we see something that is wrong. For example, did I put my shirt inside out, or is my lipstick not in place? That is what the Bible shows us, what is wrong in us. இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம், அது NLT வெர்ஷன்ல நல்லா புரியுற மாதிரி இருக்குது. மத்தேயு 13:12 சிஸ்டர் படிப்பாங்க. Matthew 13 verse 12 says, those who listen to my teaching, more understanding will be given and they will have an abundance of knowledge. But for those who are not listening, even what little understanding they have will be taken away from them. வேத வசனங்களுக்கு அதிகமாய் நாம் கீழ்ப்படியும் போது இன்னும் அதிகமாய் வேத வசனத்தில் உள்ள நன்மையான காரியங்கள் நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். So this is what the Bible says, that the more we obey the word of God, the more will be revealed to us and we can clearly see what the Holy Spirit wants us to see. கடைசியாக வேதம் வாசிப்பது ஒரு விதமான பழக்க வழக்கம் அல்ல, அது ஒரு அருமையான ஒரு உறவு முறை. Finally we saw that reading the Bible or reading scriptures not just a habit, but it's a relationship that we have. நமக்கு இருக்கிற எல்லா உறவு முறைகளையுமே பார்த்தோம்னா நமக்கு அதுக்குண்டான நேரத்தை நம்ம செலவிட்டு நம்ம அந்த உறவு முறைகளை நல்ல ஒரு சீர்பொருத்த முடியும், நமக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். Only in any relationship that we have in our life, the more time we spend with that person, then the more that relationship becomes stronger. ஆவியானவர் நமக்குள்ள வாஞ்சையை போடுவார். So the Holy Spirit will put desires in our heart. ஆனா நம்ம தான் ஒரு தீர்மானத்தோடு அதுல செயல்பட வேண்டும். So but it is up to us to make a decision to spend more time in that word, be more diligent in reading the word of God. So நம்ம எவ்வளவு வேத வசனம் படிப்போம் என்பது அல்ல, It's not how much we are reading,
நம்ம ஆவியானவருடைய உதவியோட படிக்கும்போது So when we read with the help of our Holy Spirit, நமக்கு அது வேதத்தில் உள்ள மகத்துவங்கள் ஆழங்கள் எல்லாம் நன்றாக நமக்கு புரிந்து அதன்படி நம்மை சீரமைக்க முடியும். so we understand the depths of what is in that word, and it will be revealed to us, and we can change ourselves. ஆமென். Amen.